Hi friends, welcome to Varli Illam. Today Sunday special 1 kg chicken biryani செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கின்னு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 kg பாஸ்மதி அரிசி நான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அரிசி என்னவோ சீரக சம்பாவோ இல்லை புல்லட் அரிசி எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கணும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இதுவானதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் சக்தி மிளகாய் தூள் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனில் நான் பெப்பர் இஞ்சி பூண்டு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வதங்கினது புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியெல்லாம் வதங்கின பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். வதக்கிந்தோம் இதில் நான் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து வச்சு நான் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்ருக்கேங்க. அதுக்கப்புறமா எடுத்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வெளியே வச்சு கூட ட்ரை பண்ணலாம். உங்களோட விருப்பம் நாங்கள் இப்படி ட்ரை பண்ணால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா கறி வைக்கிற வரையும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசினால 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதும் அரிசி சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்ய தெரியாதவங்க கூட என்னோடய வீடியோ பார்த்து செய்ய கற்றுக்க